ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். இந்த சண்டே நம்ம ஹோம் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரை வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவும் சூப்பரான டிஷ்ஷு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 150 mlக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கை சேர்த்துருங்க. 1/2 கிலோ வெங்காயம் ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வெந்த உடனே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கும். இந்த மாதிரி வதங்கின உடனே அதில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1/2 கிலோ நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே நம்ம மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக. தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக அந்த எண்ணெயிலே நல்லா குக் பண்ணி விட்டுடுங்க. மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்கிற 1.5 கிலோ சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இடித்த பூண்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. இது கூடவே சீரகப்பொடி, மிளகு பொடி இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸில் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த மாதிரி நிற்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சூப்பரான சிக்கன் ஃப்ரை ஹோம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ரொம்பவும் ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது மாதிரியான சிக்கன் ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கெட்டிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் கெட்டிக்காரன். தேங்க்யூ, டாடா, பாய். See you in next video.